வணக்கம் வெல்கம் டு சினிமா பெட்டி யூடியூப் சேனல். த்ரிஷா நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் ராங்கி. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது சன்னெக்ஸ்டில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் லிபியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோடைய பேரை அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே டைட்டில் போடும்போது ஒரு ஃப்ளைட் நிற்கும். அந்த ஃப்ளைட்டில் லிபியான்கிற பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேரை போலீஸ்காரவங்க விசாரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் யாருங்கிறது நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. இவங்களை எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் த்ரிஷாவை போலீஸ்காரவங்க அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் கூட்டிகிட்டு வர மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீனில் பைக்கில் வந்தவங்க 2 பேர் போலீஸ்காரவங்கள ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த 2 பேரை தான் ஃபஸ்ட்டு சீனில் கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. த்ரிஷா கிளைமேக்ஸில் வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருப்பாங்க, நான் உண்மையான ஜேர்னலிஸ்ட்டாக ஆவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க, நான் கூட உண்மையான ஜேர்னலிஸ்ட் கிடையாது அப்படின்னு. சொல்கிறதுக்கு ஒரு வேலை வேணும், அதுக்காண்டி தான் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான ஜேர்னலிஸ்டோடைய லிஸ்ட்டில் இவங்க அப்பா பேரையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ த்ரிஷாவுடைய அப்பாவும் ஒரு ஜேர்னலிஸ்டாக தான் இருப்பார். அதே மாதிரி அவர் இறந்து 7 வருஷம் ஆச்சுன்னு டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல போலீஸ்காரவங்க வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்போ த்ரிஷா மாட்டிக்கிடுவாங்க. த்ரிஷா கிட்ட அந்த போலீஸ்காரர் கொஞ்சம் அதிகமாகவே பேசிடுவாரு. அதை மறுநாள் வீடியோவா எடுத்து நியூஸ் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவாங்க த்ரிஷா. இவங்க கையில் கேமரா இருக்காது. அப்புறம் எப்படி வீடியோ எடுத்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய பைக்கில் டயருக்கு பக்கத்தில் கேமரா செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பைக்கை எடுத்துகிட்டு போகும்போது ஃப்ரண்ட் டயரில் கேமரா இருக்குது அப்படிங்கிறதுக்காக டயர்கிட்ட ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டையும் வச்சுருப்பாங்க. வீடியோவை அப்லோட் பண்ணதுனால ரவுடிஸ் 4 பேர் த்ரிஷாவை மிரட்டுறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போது த்ரிஷா ஒரு கப்பை தட்டி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த கப்பில் மண்ணெண்ணெய் இருக்கும். அந்த மண்ணெண்ணெயில் தான் தீயை பொருத்தி போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மண்ணெண்ணெய் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு டீட்டெயிலாக இந்த சீனை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு பெயிண்டரை காமிச்சிருப்பாங்க. ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கு தேவையான அந்த மண்ணெண்ணையும் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இந்த பெயிண்டரை காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஷாட்டுக்காண்டி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஆலிம் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்த ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற பழக்கம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இதை த்ரிஷாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு தடவை கன்வே பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நேகாவும் த்ரிஷாவும் ஃபஸ்ட் டைம் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணும்போது த்ரிஷா சுஸ்மிதாவை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும். அதுக்கு நேகா ஆப்போசிட்டில் இருக்கிறத ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஃபேஸ்புக் ஐடி கிரியேட் பண்ணினது அழகை அடிப்படையாக வச்சு தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வச்சோம் அப்படின்னா யாருமே பேச வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் சுஸ்மிதாவுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுருப்பா. பேருமே சுஸ்மிதாங்கிற பேர்லையுமே அந்த ஐடி ரன் ஆகும். நேகா ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பா. அந்த பாஸ்வேர்டு என்னது அப்படின்னா கிளியோபட்ரான்னு சொல்லுவா. அந்த பாஸ்வேர்டு ஏன் வச்சுருப்பாங்க அப்படின்னா, நேகா அழகு இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. கிளியோபட்ரா அப்படிங்கிறது ஒரு அழகான குயின். அவங்களுடைய பேரை ஃபேஸ்புக்கு பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்க. ஆலிம் கூட இருக்கிறவர் இந்த சீனில், நீ எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியோ அப்போலேருந்து நீ லாஸ்ட்டாக தான் இருக்கிற, முன்னாடியெல்லாம் நீ தான் முதல்ல நிற்ப அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். இதுக்கு ரெஃபரன்ஸாக இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஆலிம் தான் அந்த கேங்கில் ஃபஸ்ட்டாக நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் இவர் தான் லாஸ்ட்டாக வர்ற மாதிரி காட்டுவாங்க. அண்ணா பொண்ணுக்காண்டி ரிஸ்க் எடுத்து ஆலிமா காப்பாற்றுறதுக்காண்டி த்ரிஷா போவாங்க. ஆனால் FBI ஆளுங்க ஆலிமா பிடிக்கிறதுக்காண்டி போவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த படத்தோடைய டீம், த்ரிஷா ரிஸ்க் எடுப்பாங்க அப்படின்னு. அது எங்கே அப்படின்னா, இந்த சீனில் உயிரை பணைய வச்சு நியூஸ் கலெக்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குற ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க ஃப்ரெண்டு மூலமாக. அதுக்கு த்ரிஷா சொல்கிற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே கிளைமேக்ஸில் ஒரு ரிஸ்கான சீன் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் த்ரிஷா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வேலை வேணும், அதுக்கு தான் நான் ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன், என்னை சுற்றி என்ன நடக்குதோ அதை நான் நியூஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் த்ரிஷாவும் ஆலிமும் சேட் பண்ணுவாங்க. அப்போது ஆலிம் அனுப்பின ஃபோட்டோவை தன்னுடைய வேலைக்காக யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் 2-3 போலீஸை ஷூட் பண்ணுற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அந்த சீனில் போலீஸ்காரவங்க பொது ஜனங்களையும் சரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டரையும் சரி வெளியில் அனுப்புகிற மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு போலீஸ்காரர் ஒரு ரிப்போர்ட்டரை வெளியில் போ அப்படின்னு தள்ளி விடுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அவர் செய்கிற சின்ன ஆக்ஷனை கூட நேச்சுரலாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி தூக்காமல் படத்தோட டீம் ஆட் பண்ணியிருப்பாங்க.
இந்த சீனில் த்ரிஷாவை FBI ஆளுங்க மிரட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ த்ரிஷா பக்கத்தில் லேப்டாப் இருக்கும். த்ரிஷா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் ஆலிமுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ தப்பிச்சிடு அப்படின்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஏன் சொல்லலை அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வர சீனில் த்ரிஷாவுடைய ஃபேமிலியிலேருந்து கால் பண்ணுவாங்க த்ரிஷாவுக்கு, வீட்டில் போலீஸ்காரவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதனால தான் த்ரிஷா கையில் லேப்டாப் இருந்தும் ஆலிமுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாமல் போயிருக்கும். த்ரிஷாவுடைய அண்ணா பொண்ணு எப்போதுமே உங்களை மாதிரி தான் நான் ஆகணும்னு த்ரிஷா கிட்ட அடிக்கடி சொல்கிற மாதிரி டைலாக் வச்சுருப்பாங்க. இதுக்கு ரெஃபரன்ஸாக கடைசியில் ரிஸ்க் எடுக்க போகிற அந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, த்ரிஷா போட்டிருக்கிற காஸ்டியூம் மாதிரியே தான் அந்த பொண்ணுக்கும் கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் ஒரு பக்கம் FBI ஆளுங்க இருப்பாங்க, அவங்களும் கன் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் டெரரிஸ்ட் இருப்பாங்க, அவங்களும் கன் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி கன் ஷூட் நடக்கும். அந்த நேரத்தில் த்ரிஷா வந்து கன் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க கையில் தான் ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கான ரெஃபரன்ஸாகவே த்ரிஷாவுக்கு கன் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு சீனில் நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, FBI ஆளுங்க த்ரிஷா கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணும்போது த்ரிஷா கோவத்தில் FBI ஆளுங்க கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து தலையில் வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அவர் சொல்கிற பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, கன் எடுத்து தலையில் வச்சா மட்டும் போதாது, கன்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அந்த சீன்லையே த்ரிஷாவுக்கு கன் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கிளைமேக்ஸ் சீனில் த்ரிஷா எந்த ஒரு சீன்லையுமே கன்னு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கிளைமேக்ஸ் சீனில் த்ரிஷா மட்டும் அழுகிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஆலிம் ஒரு வாய்ஸ் மெசேஜை வந்து லாஸ்ட்டாக அனுப்பியிருப்பார். வாய்ஸ் மெசேஜில் என்ன இருக்கும் அப்படின்னா, நான் இறந்து போயிட்டா இந்த உலகத்தில் என்னை பற்றி நினைக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பியிருப்பார். அதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் ஆலிம் இறந்து போனதுக்கப்புறம் த்ரிஷா மட்டும் அழுகிற மாதிரி ஷாட் வச்சுருப்பாங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறதுல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, த்ரிஷா கூட ஆலிம்னு சொல்கிறத அப்பப்போ விட்டுருவாங்க. ஆனால் ஆலிம் வந்து த்ரிஷாவுக்கு அனுப்புகிற மெசேஜில் சுஸ்மிதாங்கிற பேரை எல்லா மெசேஜிலுமே சொல்கிற மாதிரி தான் அந்த வாய்ஸ் மெசேஜ் வந்து இருக்கும். இந்த படத்தோடைய மொத்த கதையுமே சுஸ்மிதா பொண்ணை வச்சு தான் வந்து கதையே நடக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த கேரக்டருடைய பேரை இந்த படத்தில் ஆடியன்ஸ் மத்தியில் ஸ்ட்ராங்காக பதிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தளபதி 67 படத்தோடைய இது வரைக்கும் வந்திருக்கிற அப்டேட்டை அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டாடா பாய்.